கல்கி 2898 ஏடி மகாநதிங்கிற ஒரு மாபெரும் படத்துக்கு அப்புறம் நாகேஸ்வரனோட மிகப்பெரிய படம் தான் இந்த கல்கி. இது பிரபாஸ்க்கு வழக்கமான ஒரு 500-600 கோடி படங்களில் அடுத்த ஒரு படம். உண்மையிலேயே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு ஹாலிவுட் படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ், சிஜி, 3D எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே படம் ஃபுல்லாக ஒரு 10-20 கேமியோ உள்ள வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டா, கல்கி அவதாரம் பிறக்கறதுக்கு முன்னாடி அதை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து அஸ்வத்தாமன் அப்படின்னு அந்த பகாம்பாரத கேரக்டர் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுது. காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற படத்தோட கதை. மியூசிக் நல்லா இருந்துச்சு, இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து கதை நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டால் ஓகேவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு அது வந்து எங்கே போகுது அப்படின்னு நமக்கே தெரியல. ஓரளவுக்கு பேங்கான இன்ட்ரோவல், அதுக்கப்புறம் ஃபுல்லான ஆக்ஷனான செகண்ட் ஹாஃபு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கல்கி. இந்த படம் எனக்கு வந்து ஒரு ஓகேவாக தான் உக்காச்சு.